ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரங்கம்மை. என்ன அப்படின்னா இந்த குரங்கம்மை பார்த்திங்கன்னா காங்கோ நாட்டில் அதிகமாக பரவி வருகிறது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 85% 95% வந்து காங்கோ நாட்டில் தான் பரவி இருக்குது. அந்த நாட்டில் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகளில் பரவிட்டு வருது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 நாடுகளில் பரவிடுச்சு. 500க்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இந்த குரங்கம்மை பார்த்திங்கன்னா இதுக்கான தனி ஸ்பெஷலான மருந்து எதுவுமே கிடையாது. இந்த குரங்கம்மைக்கு மருந்து கிடையாது அப்படிங்கிறனால பெரிய அம்மைக்கு வர்ற மருந்தை வச்சு தான் இந்த குரங்கம்மை நோயோட மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. ஒரு 85% வந்து இது ஆட்டோமேட்டிக்காக குணமாயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா தலைவலி, நெறி கட்டுதல், தசைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஸ்பெஷலாக மருந்து கிடையாது அப்படிங்கிறனால ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தினாலுமே இது உலக அளவில் இந்த ஒரு ஹெல்ப் தேவைப்படுது எங்கள் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காங்கோ நாட்டிலையும் ஆப்பிரிக்க நாடுகளையும் கேட்டிருக்காங்க. அவசர நிலையாக அறிவிச்சிருக்காங்க. 13 நாடுகளை பாதிச்சிருக்கனால சரி எந்த நாட்டுக்கு வேணால் டக்கு டக்குன்னு பரவலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குரங்கம்மை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சாதாரண 14 நாள்லேருந்து 21 நாளில் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா தலைவலி, காய்ச்சல் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கொப்பளம்லாம் ஏற்படும். அந்த கொப்பளம்லாம் ஏற்படுறனால பார்த்திங்கன்னா அந்த கொப்பளம் வந்து சரியாகிடும். ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சரி ஆகலை அப்படின்னா அது வந்து மரணத்தை கூட விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க 13 நாடுகளில் பரவனால மற்ற நாடுகளுக்கும் எச்சரிக்கணும். இந்த வைரஸ் இந்த மாதிரி உடல் வலியோ, தசை பிடிப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் உடனே மருத்துவர் அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார மையமும் கேட்டிருக்காங்க. 13 நாடுகளில் பரவிக்கிறனால மற்ற நாடுகளும் அச்சமடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர் வந்து இறந்துருக்காங்க. இதில் அதிகமாக குழந்தைகள் தான் கொஞ்சம் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தால் டக்குன்னு காய்ச்சல் வரும். இந்த மாதிரி தொற்றுலாம் டக்குன்னு பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கனால குழந்தைங்களுக்கு அதிகமாக பரவி இருக்குது. மற்ற நாடுகள்லையும் பரவி இருக்கனால நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.